ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிறோம். சிறகடி காசையில் திடீர் ஒரு திருப்பம்னா என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம மனோஜோட திருப்பு முனையை பார்க்குறோங்க. நம்ம மனோஜ் எப்பொழுதும் ஏமாந்து தானே பார்த்துருக்கோம். இந்த விஷயத்தில் உஷாராக இருக்காரு. டே கண்ணா, எந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணுமோ அந்த விஷயத்தில் உஷாராக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அது ஒன்றும் இல்லைங்க, எப்படியாவது அந்த வலையில் எப்படியாவது இவர் சிக்கிடுவார்னு பிளான் பண்ணி இவங்க கேட்டால், நான் எந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு போனேன் வாங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு ஏமாற்றிவிட்டாரு. டே இப்படிலாம் ஏமாறாமல் இருக்கிறது உன்னோட குணமே இல்லைடா, ஏமாறணும்னு சொல்லி கொடுக்கலையா? டே கேரக்டரை மாற்றி பண்ணுறடாப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இவன் ஏமாறலேன்னு சொல்லிட்டு சோகத்தில் இவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரவி இருந்துட்டு இவன் உண்மையானவனா இருக்கலாம்ல அப்படிங்கிறாரு. தம்பி நீ வெளுத்தான் பாலுன்னு நினைக்கிற போல போவாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை இவன் ஏதோ தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பலக்குரல் சுருத்தியே அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸ்ருதிக்கே இது தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இல்லை ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணுறாரு. சரி அதை ட்ரை பண்ணுவோம், வெளியே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இதை வெளியே கொண்டு வராமல் நான் விட மாட்டேன், அசைய மாட்டேன்னு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போகிறாரு. பார்வதி ஆண்டிகிட்ட எப்படியாவது போட்டு வாங்கலாம், அது ஒரு ஓட்டவாய் வளர்வாய் எப்படியா சொல்லிடுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரை பண்ணி கொக்கி போட்டு பிடிக்கிற டைமில் கடைசியில் யார் வந்துட்டான்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம விஜய் என்ட்ரிங்க பார்வதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அங்கே தான் போவாங்கன்ட்டு எதுக்குமா நீ இங்கே வந்து நிற்கிற, உன் டான்ஸ் கிளாஸ் பார்க்க வந்திருக்கேன், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருக்காங்க, சரி விடுங்க, உங்கள் புள்ள பண்ண ஃப்ராடு தானத்தை நீங்கள் வந்து தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இருக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, எப்படியாவது இந்த உண்மையை நான் வெளியே கொண்டு வராமல் இருக்க மாட்டேன்னு காண்டில் வெளியே நிற்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி வாடா ஃப்ரிட்ஜ் எடுக்க போகலான்னு சொல்கிறாங்க. டே நிலமை புரியாமல் பேசாதரா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா ஏதோ ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன், போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம மனோஜுக்கு தான் ஆப் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏன்னா ப்ரொமோவில் விட்டுட்டானுங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.